ஸ்ரீ தட்சிணாமூர்த்தஜே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் ஸ்ரீ குரு தேவதாபியோ நமஹ. சாமி, இந்த குரு பயிற்சி என் பையனுக்கு எப்படி இருக்கு? திருவோண நட்சத்திரம் மகர ராசி தானே. இனிமே டோட்டல் சேஞ்ச் தான். இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தான், இனிமே பறப்பான். குரு 9ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கார். இனி நண்பன்னா கட்டி பிடிச்சி கை குலுக்குவான், எதிரிகளை கட்டி வச்சு உதைப்பான். பகைவனை பந்தாடுற வீரமும் வேகமும் எக்கச்சக்கமா வந்திருக்கு. இனிமே அமோகமா இருப்பான். ஆமா, புள்ளையாண்டா எங்க வேலை செய்யறான்? R5 ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கான். என் கட்சிக்காரங்கன்னு தெரிஞ்சு எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் நீங்க? உன் கட்சிக்காரனா என்ன பண்ணிருக்கான் தெரியுமாவே? டூப்ளிகேட் சரக்கு வித்துருக்கான். அதை குடிச்சிட்டு 5 பேர் செத்துருக்கான். ஆஸ்பத்திரியில் 50 பேர் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் எங்க இன்ஸ்பெக்டர் வருவாரு, அவர்கிட்ட பேசிக்க. இது என் தொகுதியில் இருக்கிற ஸ்டேஷன் தெரியும்ல? அந்த சாதாரண இன்ஸ்பெக்டருக்காக நான் வெயிட் பண்ணுமா? ஏய், லாக்க பாட்சி வச்சு தூக்குறானுமா பசங்கள? ஏ மக்கா, சவுண்ட் கேட்க ஓ சொட்டை எலும்பு உருவா சூறாவளியா வந்துகிட்டு இருக்காருல எங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் முன்னாடி அடிச்சு தூக்குடா. அப்ப தெரியும்டா நம்ம கட்சியோட பவர் என்னன்னு. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னடா ஏதோ கட்சி கிச்சின்னு பேசுனியாமே? இப்படி இந்த துண்டை போட்டுக்கிட்டா நானும் உன் கட்சிக்காரன்டா. ஆனா என் உடுப்பு மேல கைய வச்ச நீ உள்ள இருப்ப. Trespassing into a government office with intent to commit a crime. IPC section 441 and 442. புரியல. ஸ்டேஷனுக்குள்ள பூந்து அத்துமீறி நுழைஞ்சு விசாரணை கைதியை தப்பிக்க வைக்க முயற்சி செஞ்சேன்னு 6 மாசம் கள்ளித்திங்க வச்சிருவேன்டா. ஏய் இன்ஸ்பெக்டர், என்கிட்ட செக்ஷனை பத்தி பேசுறியா? நான் யாருன்னு தெரியல? தெரியும்டா. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர்டுல இருந்தவன் இப்ப கள்ளச்சாராயம் வித்து கல்வி தந்த. இதுல லெதர் இண்டஸ்ட்ரி வேற. பொம்பளை லெதர் ஆல் ஸ்டேட்ஸ் அவைலபிள். கடஞ்செடுத்த அயோக்கியம் கேடுகட்ட பொறுக்கி கூட்டி கொடுக்குற கம்மு நாட்டி. என்னடா உன் பயோடேட்டா எல்லாம் கரெக்டா இருக்குதா? ஏய் வேணா. வேணுமா வேணாமாங்கிறத நீ முடிவு பண்ணு. ஏன்னா அவன் வேட்டியை ஒரு வீட்டு இப்ப ஜட்டியோட உட்கார வைக்க போற. என்ன நீ ஜட்டியோட உட்கார வைக்க போற? அம்மனமா உட்கார வச்சா அசிங்கமா இருக்காது? பொம்பளை போலீஸ்லாம் இருக்காங்கல்ல. கான்ஸ்டபிள்ஸ், கான்ஸ்டபிள்ஸ். கான்ஸ்டபிள். ஓய் மதி, மதி. கான்ஸ்டபிள் தம்பி எப்பவுமே இப்படிதான் கனவு கம்ப இருக்கு. என்னய்யா பகல் கனவா? யூனிஃபார்மோட வரக்கூடாது எத்தனை தடவை சொல்றது? உனக்கு என்ன டியூட்டி கொடுத்துருக்கேன்? போய் பார்த்துட்டு வாப்போ. போயா? எஸ் சார். சரியான ஆள் இருக்கண்ணே. ஏரவி ஐயா, இவனுங்களுக்காக நீங்க ஏன் வரீங்க? இல்லையா நம்ம பசங்க. சரி சரி வாங்க, கூட்டிட்டு போங்கயா. எனக்குலாம் அப்பே தெரியண்ணே, தேவையில்லாம. சரி டீ சொல்லுங்க. என்ன தம்பி, இன்னைக்கு என்ட்ரி ஏரோப்ளேன்லையா, குதிரை வண்டிலையா, ட்ரை சைக்கிள்? என்னன்னு இவனுக்கு போய் பயந்துக்கிட்டு இவனெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்? ஏன்னா நம்ம இன்ஸ் இப்படி இருக்காரு. இப்போ நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நம்ம எஸ்ஐ பார்த்தியா? வந்தமா கேட்காத கதை 4 வாட்டி குடஞ்சமா வீட்டுக்கு வச்சு போன மாதிரி இருக்கார்ல, அவர் மாதிரி நீ இருக்க வேண்டியதானப்பா. வேலைக்கு சேர்ந்த 3 வருஷத்துல இது வரைக்கும் 3 வாட்டி தானே இந்த யூனிஃபார்மே போட்டிருக்கேன். அதில் 2 வாட்டி ட்ரையல் பார்க்கும்போது போட்டது. இந்த யூனிஃபார்ம் மேலே ஆசைப்பட்டு தானே இந்த வேலைக்கே சேர்ந்தேன். அதுக்கு நீ லா அண்ட் ஆர்டர்ல இருந்திருக்கணும். இது கிரைம். இங்க குற்றவாளிகளை அவங்களுக்கே தெரியாம ரகசியமா கண்காணிச்சு துப்பு துளைக்கி தூக்குறதா நம்ம வேலை. இதுல யூனிஃபார்ம்ல போனா எவன் மாட்டுவான்? நீ வேணா பாருண்ணே, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பெரிய கேஸா பிடிச்சி இன்ஸ்பெக்டரா இதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்படி வந்து நிப்பண்ண ஏட்டையா. அப்ப நீங்க எல்லாம் என்ன பார்த்து நடுங்கிட்டு சல்யூட் அடிப்பீங்க. வா, எண்ணத்துல இடி உல கனவுல கூட எவனும் முன்னேறணும்னு நினைக்க மாட்டீங்களா? இவர் இன்ஸ்பெக்டர் ஆகி வரப்பா வந்து நிற்பாராம். நாங்க அதே ஏட்டையாவை இருந்து எந்திரிச்சு சல்யூட் அடிப்போமா? ஏன் நாங்க ஒரு டிஎஸ்பி ஆக மாட்டோமா? நீங்க டிஎஸ்பி ஆனா நாங்க கமிஷனர் ஆக மாட்டோமா? என்ன கிளம்பலையா அவன்? சார் போக மாட்டேங்க சார். ஏ போப்பா போப்பா. கமிஷனர் ஆகிற மாட்டே ஆலயம் பாரு. உன் கான்ஸ்டபிள் பையனுக்கு நீ கொடுக்குற பில்டப் ரொம்ப ஓவர். என்னடி ஓவர்?
என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் என் பையன் ஒரு அலெக்ஸ் பாண்டியன் மாதிரியும் ஒரு துரைசிங்கம் மாதிரியும் வரத்தான் போறான். அவன் அறிவுக்கும் அழகுக்கும் எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா? ஐயா ஏட்டையா, உங்களுக்கு திருடனை பிடிக்கிறதுக்கு டிடிஆர் கெட்டப்பு போட்டர் கெட்டப்னு எதுவும் கிடைக்கலையா? கேவலமா இருக்கியா? திருடன் எப்பயா வருவான்? டேய் தொழிலுக்கு புதுசா அம்மா அப்பான்னு கூனா தானே துட்டு போடுவானுங்க. மௌனமா இருந்தாலும் போட மாட்டானுங்க. டேய் பேசாம இருடா பண்ணி முடிஞ்சு வாயா, நானே கடுப்புல இருக்கேன். டேய் பிச்சை எடுக்கிறது கூச்சமா இருக்கா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படி தான்டா இருக்கும். போக ஜாலியா இருக்கும். ஆமா ஒப்பம் தொத்திட்டானா இல்ல உன் பொண்டாட்டி ஓடி போச்சா? தலைவர் சொல்பா. அமைதியாடுறா. ஐயோ வின்ஸு, தேவையா எனக்கு இதெல்லாம்? புரிஞ்சு போச்சுடா. இன்சின்றவன் உன் பிஸ்னஸ் பார்ட்னர். உங்ககிட்ட இருக்கிற எல்லா துட்டையும் சுட்டிக்கின்னு உனக்கு புளி மிட்டாய் கொடுத்துட்டான். இந்த லோகத்தில் நம்ம யாரையும் நம்ப கூட மாப்பிள்ள. ஏய் யாரா மாப்பிளன்ற? பிச்சைக்கார பேல. ஆமாம் நான் பிச்சைக்காரன். இவர் வாங்கி விட்ட ட்ரெயினை பார்க்க வந்துக்கிறாரு. டாய் ஒரே ரோல தான்டா பிச்சை எடுத்துனுக்குறான். வேணா அந்த பச்சை சொக்காரன்கிட்ட கேட்டு. ஏய் நான் யாருன்னு தெரியாம நீ யாரு? டேய் மதி, மாறு வேஷத்தில் இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலையும் நீ போலீஸ்காரன் யாருக்கும் தெரியக்கூடாது என்ன? எவ்வளோ பெரிய ஓட்டை. டேய் உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு எப்படா கேட்கும்? சரி மாமா ஷேரிங் போட்டுக்கோமா? ஷேரிங் என்பது நாம் அன்றாட வாழ்க்கையில் அனைவரும் ஒன்று கூடி எடுக்கும் பிச்சையை சரிசமமாக பிரித்துக் கொள்வதே ஷேரிங். பட் நான் யார் கூட ஷேர் பண்றதில்ல. உன் தாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா. டீலா நோ டீலா? ஐயோ அப்ப டீல் தான். வாங்க மகா பிரபு. உங்களெல்லாம் பார்த்தா பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியலையே. பின்ன எங்கெல்லாம் பார்த்தா ஐபிஎல் ஏழை எடுக்கிற மாதிரி தெரியுதா? இவர் ஷாருக்கான் பார்ட்னரு, அவர் பிரீத்தி ஜிந்தா பார்ட்னரு. நம்ம யாரா மாமா? போட்டண்ணா. அதே காண்டு தாண்டா எனக்கு ஆகுது. துட்டு போட்டு போடா. சரிங்க ப்ரோ. சண்டை படம் பிரிச்சுக்கணும். 2 50 நோட்டா கொடுங்க ப்ரோ. டேய் 50 காசு. 50 காசுல பாதி நாலாம். அதே கவர்மெண்ட் காணாம ஆக்கிச்சு. ஒரு இட்லி 1 ரூபாடா. விற்கனா தண்ணிக்கான 10 ரூபாடா. இதை வச்சுக்கின்னு ஒன்னே ஒன்று தாண்டா கிடைக்கும். அவங்ககிட்ட குத்த நினச்சிக்கோ அடி கிடைக்கும். போடா மூஞ்ச பத்தியா புடிங்கி விட்ட பல்பு மாதிரி. போடா சேடிஸ்ட். இதெல்லாம் ட்ரெயினில் அடிபட்டு தான் சாவு. நம்மளோட ரொம்ப கேவலமாக சுற்றுறாங்க. ஆஹா தர்ம தேவதை. பாய்ஸ் கமான் சவுண்ட் எஃபெக்ட் ஆக்ஷன். அம்மா அம்மா சீக்கிரம் வாமா, பசிக்குதுமா. அம்மா தாயே கோபுரம் தேவியே. மாமா சாப்பிட்டு ½ hour தான் ஆகுது. ஜீரணாவதுக்கு ஒரு பேண்டாவது வாங்கி கொடுமா. மாமா போடுமாமா. மாமா போடுமாமா. நம்ம போலீஸுக்கா மாலை எடுக்கிற அப்படி பாக்குற? போடுமாமா. இவரை பார்த்தா தாண்டி பாவமா இருக்கு. நீ வராமலே இருந்துக்கலாமே. கார்ல இருந்து பர்ஃபார்ம் பண்ணுகிறோம். அது உன் தட்டில் துட்டு போட்டு போகுது. அக்யூஸ் வந்துட்டு இருக்கான். வந்துட்டானா? எங்க? போடுங்கம்மா. அம்மா தாயே கார்ல இருந்து 10 பைசா வசூல் ஆகல மாட்டே. போடுங்களா டே. ஐயா போலீஸ் ஸ்டேஷன் போலாங்களா? ஜல்தி 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 ஜோ. சோனே எடுத்துட்டு போ. ரயில்வே ஸ்டேஷன்ல நான் பார்த்த பொண்ணு தேவதனே. 5ஆம் வரைக்கும் 2 பேரும் ஒன்னா தான் படித்தோம். அப்பவே அவ தலையில ஒருத்த ரோசா வச்சுக்கிட்டு அழகா ஊதா கலர் ரிப்பன் மாட்டிக்கிட்டு என்னை பார்த்து கியூட்டா எங்கன்னு கண்ணடிப்பா. இந்த மாதிரியா? இல்லை வாங்க கூட 5ஆ படிச்சான்னு சொல்றியே. நேரம் எத்தனை பிள்ளைக்கு அம்மையா இருப்பாளோ உனக்கு எப்படி தெரியும்? அண்ணே அங்க அவ்வளோ பேர் இருந்தோம் எனக்கு மட்டும் காசு போட்டான்னா என்ன அர்த்தம் தெரியலையாக்கும். அங்கே இருந்த பிச்சைக்காரன்ல நீ தான் கேவலமாக இருந்திருக்கேன்னு அர்த்தம். சமரசம். ஒரு பொண்ணை லவ் பண்ணா நேரடியாக சொல்லு. ஏன் 4 பேர் சுற்றி வந்து சொல்றியா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை. யோ சமரசம் சார் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை காசு கேஸு சார். இல்லை சார் உள்ள இருக்க அக்யூஸ் வந்து எப்படி உண்மையாக வரைக்கும் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் சார். நீங்க 2 பேரும்? ஆமாம் சார். இதை நான் நம்பணும். டபிக்க அதடே எல்லாம் எல்லாம் அவரை மாதிரியே பேசுறியா? கேஸை டைப் பண்ண சொன்னால போ. யோ சார். இந்த அக்யூஸ்க்கு டீ வாங்கி கொடு. சரி சார். ला चोरी करा गया ना केरला जाते नाचते रच तर चाय पूर्जन तेरा சார் திருநவன் கேரளாவில் இருக்கிறதாக பெங்காலில் சொல்லியிருக்கேன் சார். பையன் பெங்காலினால டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான் சார். சார் நம்ம மேட்ரு கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன். சமரசம் சார். கேரளாவில் யாரு அந்த பாயா? அந்த அலப்பே ஜார்ஜ் குட்டி சார். ஜார்ஜ் குட்டியா? அதே குட்டி தான் சார்.
சார் இந்த நஸ்ரியா அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிருச்சு. கொண்டாத ஏன் சிப்ஸ் திங்காம இருக்க மாட்டியா? வெளுத்து விட்டுறேன். இருவன் எஸ்ஐ சார்ட்டே சொல்லி விட்றேன். சார் என்ன வேணும்? சிப்ஸா? எதை வேணா கேளு. நீ ஆட்டோகிராஃப் கோபிகா மாதிரியே இருக்க. இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஆகி சத்தியம். சொல்லுபதி. பக்கத்தில் ஒரு போட் இருக்குல்ல, அங்கே போங்க, அவன் இருப்பான். ஏதோ சொல்ற. இட்ஸ் மதிமாறன்ஸ் இன்ஸ்டிங். அந்த போட்டில் தான் இருப்பான்னு பதில் சொல்கிறேன் சார். ரூம்குள்ள பாருங்க. எப்படியா கண்டுபிடிச்ச? சார் அவன் வீட்டு வாசலில் தங்குறதுன்னு மலையாளத்தில் எழுதியிருந்தது சார். அதே நேம் இந்த போட்டில் இங்கிலீஷில் எழுதியிருந்தது சார். நான் ரெண்டையும் மேட்ச் பண்ணேன். நீங்கள் அவனை கேட்ச் பண்ணீங்க சார். மலையாளம் தெரியுமா? குறைச்சி அறியும் சார். வாயை நினைச்சேன், புத்திசாலியா இருக்க. கீப் இட் அப். குட். தேங்க்யூ சார். இந்த கடையில் என்னடா வாங்குவ? வணக்கம் சார். அண்ணே, இவன் ஒரு அச்சா பேட்டா. கேஸ் எல்லாம் பிடிக்க ஹெல்ப் பண்ணியிருக்கான். என்ன வேணுமோ கொடுங்கண்ணே. டே 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 கவர்ச்சி படம் கேவுவாடா? ஃப்ளைட். ஓ ஃப்ளைட்டா? கையில் என்ன எழுதியிருக்கான்? ஹேண்ட் டாட்டூ கியா? அமர் மா. மா கியா ஊர்? மாரினி. கல்கட்டாரினி? அட இந்தியாவில் எல்லாத்துக்கும் பிரான்ச் இருக்குதப்பா. என்ன மாமா, இந்த ஆள் எப்படி நம்ம வேலையை முடிப்பான்? பேசாம மூடிட்டு எல்லாம் எனக்கு தெரியும். வணக்கம் தரேன். யாரு? என் மச்சான், பொண்டாட்டியோட தம்பி. எவ்வளோ பவுனுன்னு சொன்னேன்? 500 பவுன். அப்படியா? 50 பவுன் தான் போச்சு. கம்ப்ளைண்ட் டைப் பண்ணும்போது ஒரு சீரை சேர்ந்துக்குச்சு. நானும் அப்படியே இருக்கட்டும் விட்டுட்டேன். கட்சியில் ஏதோ பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கியாம? இல்லை தர, நான் உங்கள்கிட்ட பேச வரணும் தான் அன்றைக்கி நான் வந்தேன். பார்த்து நடந்துக்கும், இல்லைன்னா உடம்புல உயிர் இருக்காது. அண்ணா லைனில் இருக்காரு. ஒன்றும் இல்லை, எம்இகே ஜுவல்லர்ஸ் மாணிக்கவேல இருக்கார்ல, அவர் கடையில் போன வாரம் 500 பவுன் நகை திருட்டு போச்சு. இப்போ ஆர்பே ஸ்டேஷன்லேருந்து கேரளாவில் போய் 4 கிலோ பிடிச்சிருக்காங்களாம். அதை வச்சு இதை செட்டில் பண்ண சொன்னால் நல்லாயிருக்கும். போய் வாங்கிக்கோ.